இப்போது ஃபுல் செல்ஃபு முந்தி டிசைன் பல்லு டிசைன் போடும்போது சைடு ட்ராபாக்ஸு செட் பண்ணோம் அப்படின்னுச்சுன்னா சில பேர்னால மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெய்ய முடியுது. ஏன்னாக்கா நாடா வெளியே வந்து போயிடும். அந்த நாடா வெளியே போகாமல் நெய்யணும் அப்படின்னுச்சுனாக்கா பழக்கத்தில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க நிறைய பேருனுடைய குற்றச்சாட்டுன்னு இல்லை, முடியல அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, நாடா வந்து வெளியே போயிடுது, சரியாக வந்து அந்த ட்ராபாக்ஸ் செட்டு சைடில் செட் பண்ணி நெய்ய முடியல அப்படின்னாங்க. இப்போ அதுக்காக ஒரு சின்ன மாற்றம் வந்து பண்ணும்போது என்னன்னா, அது புதுசாக நெய்யறவங்க கூட வந்து அந்த சைடு ட்ராபாக்ஸில் போட்டு சர்வசாதாரணமாக நெய்யற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் செஞ்சுருக்கிறேன். இப்போ அதை தான் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ கீழே நெய்யற நாளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாடா வந்து இப்போ வர்ற பெட்டு இது, இந்த பெட்டு இந்த நாடா வர்றது இதில் வந்துடும். இது வந்து கீழே நெய்யற நாடா, இது வந்து இது வந்து போயிடும். அதே சமயத்தில் நம்ம வந்து செல்ஃபு புட்டாவோ செல்ஃபு டிசைன் போடும்போது மேலே ட்ராபாக்ஸில் இதில் வர்ற நாடா வந்து வர்றதுக்கான இந்த பெட்டு வந்து இது மேலே வரும். மேலே இப்போ இங்கே வரும்போது இதுக்கு நேராக நிற்கும்போது இந்த நாடா வந்து அதில் வந்துடும். இது உள்ள கரெக்டாக போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாடா வந்து வெளியே போகாமல் கரெக்டாக வந்து கீழே விழுகாமல் கரெக்டாக அந்த பெட்டிக்கு போயிடும். இது வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஃபுல் செல்ஃபு புட்டா எந்த ரகத்துக்கு வேணாலும் யார் வேணாலும் போட்டு நெய்யலாம். வேலைப்பளு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. கையில் நாடாவை எடுத்து வீசுறதுக்கு பதில் இது வந்து நம்ம பெட்டியில் நாடாவை போட்டு வீசுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ நெசிட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு மற்றவங்களும் பயன்பெறணும். அப்படி இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 9626199045. சந்தேகங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுறேன்.